ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இது லிவ் ஃப்ரீ டு எக்ஸ்ப்ளோர். இந்த வீடியோ துபாய் சீரிஸோட 7th வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த வியூ ஆஃப் த பாம். அங்கே பாம் ஜுமைரான்னு ஒரு மேன்மேட் ஐலாண்ட் ஒன்று பாம் ஷேப்பில் பண்ணாங்கல்ல, அந்த இதுக்கு நாங்கள் போயிருந்தோம். எப்படி போனோம், என்ன ரேட்டு, எங்கே டிக்கெட் வாங்கலாம், என்ன மீன்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து பார்ப்போமா? இந்த வியூக்குமே நாங்கள் வந்து மெட்ரோவில் தான் போனோம். பிஸ்னஸ் பே மெட்ரோவில் ஏறி டிஎம்சிசி துபாய் மெரினா மெட்ரோன்னு சொல்லுவாங்க. அங்கே இறங்கிட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கனாலே டு ட்ராம் அப்படின்னு சொல்லி போட்ஸ் இருக்கும். உள்ள ட்ராம்குள்ளே போனோன்னே நீங்கள் டிக்கெட் அங்கே தனியாக எடுக்கணும். நீங்கள் வந்து மெட்ரோவில் வந்த டிக்கெட் வந்து அங்கே யூஸ் ஆகாது. ஏற்கனவே போட்ட வீடியோஸ் எதுலேயுமே நான் வந்து டிக்கெட் எப்படி அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது மிஷின்லங்கிறது காட்டல. சரி, அதனால் இங்கே காட்டுவோம் அப்படிங்கிறக்காண்டி இதில் போட்டிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட்டு ஜோன்னா உங்களுக்கு மெயினாக வந்து எத்தனை ஜோன் நீங்கள் கவர் பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் இருக்கும். நார்மலாக 3 ஸ்டாப் 4 ஸ்டாப்னா ஒரு ஜோனுக்குள்ளே தான் வருது. ஸோ ஜோன் 1 கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எத்தனை டிக்கெட்டு எவ்வளோ டோட்டல்னு காட்டிடுவாங்க. அந்த கேஷை வந்து நீங்கள் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் கேஷை இன்சர்ட் பண்ணிங்கன்னா டிக்கெட்டும் சேஞ்சும் ஜஸ்ட் அதே ஒரு ஓப்பனிங் மாதிரி அங்கே கீழே கிளாஸ் டோர் போட்டு இருக்கும். அந்த டோர் வழியாக உங்களுக்கு வந்து வெளில டிக்கெட்டும் வந்துடுது, சேஞ்சுமே வந்துடுது. ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். இந்த பாம் ஜுமைரா மேன்மேட் ஐலாண்ட் வந்து மெட்ரோ லைன் பக்கத்தில் எதுவும் கிடையாதுங்க. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி தான் போகணும். நாங்கள் 3 டிரான்ஸ்போர்ட் அன்றைக்கி ட்ராவல் பண்ணி போனோம். ஃபஸ்ட்டு வந்து டிஎம்சிசியில் இறங்கி அங்கேருந்து ட்ராம் எடுத்தோம். ட்ராமில் அங்கேருந்து ஏறி பாம் ஜுமைரான்னு ஒரு ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் போய் அங்கே இறங்கிட்டு அவங்களே வந்து ஒரு பிரிட்ஜு மாதிரி போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு அபவுட் 5 to 10 minutes வாக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு பார்க்கிங் ஸ்ட்ரக்சருக்குள்ளெல்லாம் போவீங்க. ஆனால் கீழே போகிறப்பே 2 மோனோ ரயில்னு போட்டு வெளியிலே வந்து என்னென்ன ரேட்ஸ் எல்லாமே அங்கேயே வந்து உங்களுக்கு போர்டு மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ப்ளூ ஸ்ட்ரிப் இருக்குல்ல, ஃபுல்லாக நீங்கள் நடந்து போனீங்கன்னா மோனோ ரயில் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகும். அப்புறம் அங்கே மோனோ ரயில் ஸ்டேஷனில் போயிட்டு நீங்கள் வந்து நக்கீல் மால் அப்படின்ட்டு கேட்கணும். அது அங்கே தான் வந்து இந்த வியூ இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கடைசி ஸ்டாப்பு அட்லாண்டிஸ். நீங்கள் வந்து அன்றைக்கி எங்களுக்கு போகிறதுக்கு டைம் கிடைக்கல, அதனால் நாங்கள் அட்லாண்டிஸ் போகலை. பட் ஆனால் நாங்கள் வந்து நக்கீல் மாலில் இறங்கிட்டு அங்கே இருந்து த வியூக்கு போனோம். நக்கீல் மாலில் நீங்கள் போய் இறங்கினோன்னா போகிற வழியிலே வந்து ஒரு டூரிசம் வந்து டிக்கெட்டு வந்து செல் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக வியூ போய் தான் வாங்கணும்னு தேவையில்லை. சைல்டுக்கு வந்து டிக்கெட் கம்மி. ஜென்ரல் அட்மிஷன், விஐபி அட்மிஷன் இருக்குது. ஜென்ரல் அட்மிஷன்னா 52nd ஃப்ளோருக்கு வந்து என்ட்ரி கொடுப்பாங்க. ஜென்ரல் அட்மிஷன் அடல்ட்டுக்கு 110 dirhams அண்ட் சைல்டுக்கு அன்னைக்கு 55 dirhams வாங்கினாங்க. அண்ட் இது விஐபி பார்த்தீங்கன்னா விஐபி வந்து 185 dirhams ஃபார் அடல்ட் அண்ட் 125 ஃபார் சில்ட்ரன். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ஃப்ளோருக்கு மேலே இருக்கும், க்ரௌடு ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அப்ஸ்டக்கிள் மாதிரி அந்த கிளாஸோ பார்ஸோ இருக்காது. கொஞ்சம் ஓப்பன் பால்கனி மாதிரி இருக்கும். நீங்கள் இன்னும் கிளியராக பார்க்கலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடி கீழே வந்து அந்த ஒரு படம் மாதிரி கட்டுறாங்க. ஜென்ரலாக வந்து அந்த ஃப்ளோரில் நீங்கள் போய் நின்னிங்கன்னா என்னென்ன ஸ்டேஜில் என்ன மாதிரி கட்டினாங்க அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 minutes கீழே வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் இங்கேருந்து இன்னொரு ரூமுக்கு கூப்பிட்டு போவாங்க. அந்த ரூமில் போனீங்கன்னா அவங்க எப்படி கட்டினாங்க, அங்கே வந்து அவங்க கிங்கோட விஷன் என்னவா இருந்தது, அவங்க ஏன் இதை கட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் மாதிரி போட்டு காட்டுவாங்க. அது ஒரு 3 minutes போகும். அன்னைக்கு வந்து நாங்கள் ஆக்சுவலாக வந்து அந்த விஐபி டிக்கெட் தான் எடுக்கலான்னு இருந்தோம். நாங்கள் வந்து ஆனால் ஒரு ப்ராப்ளம் இருந்தது அன்றைக்கி எங்களுக்கு. அன்றைக்கி வந்து டெசர்ட் சஃபாரி வந்து ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு. ஸோ வந்து இதுக்கு டைம்டு இருக்குது. விஐபி டிக்கெட்னா 1 hour டைமு. ஸோ எந்த டைமில் அவங்க கொடுக்குறாங்களோ அந்த ஸ்லாட்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து மேலே போக முடியும். அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்ததுனால எங்களுக்கு வந்து டைம் செட் ஆகலை. அதனால் ஜென்ரல் அட்மிஷன் தான் எடுத்து போனோம். பட் உங்களுக்கு டைம் ப்ராப்ளம் இல்லை, அதே மாதிரி அந்த 70 dirhams ஓகே அப்படின்னா எல்லோரும் வந்து எனக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போனப்போ என்ன சொன்னது, நீங்கள் வந்து அந்த 70 பார்க்காம 54th ஃப்ளோர் போயிட்டு அங்கே பாரு, இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நல்லா இருந்ததா வர்த்தா இல்லையா அப்படின்ட்டு.
நம்ம ஜென்ரல் அட்மிஷன் டிக்கெட் வாங்கியிருந்ததுனால நம்மளை 52nd ஃப்ளோரில் போய் ட்ராப் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே வெளில வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சர்க்கிள்ங்க. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் போயிட்டு அந்த வியூ பார்க்கலாம். எந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு வியூ தெரியும். பட் இது வந்து என்ன, உங்களுக்கு டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ டைம் வேணாலும் நீங்கள் அங்கே இருக்கலாம். நாங்கள் அன்றைக்கி ஒரு 30 மினிட்ஸ் அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பட் ஆனால் இன்னொன்று நான் சொல்கிறேன், நீங்கள் 3 டிரான்ஸ்போர்ட் புக் பண்ணி போகிறனால எனக்கு வந்து கேப் ஆக்சுவலாக நான் திருப்பி கேபில் வந்தேன். நான் திரும்பி போகிறப்ப எனக்கு கேப் ரொம்ப சீப்பாகிடுச்சு. ஏன்னா போகிறப்ப நான் 3 டிரான்ஸ்போர்ட் மாறி போனேன். அதான் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டின மாதிரி மெட்ரோ ப்ளஸ் ட்ராம் ப்ளஸ் அதுக்கப்புறம் மோனோ ரயில் எல்லோரும் சேர்த்து ஒவ்வொரு ஆளுக்கும் 24 திரம் 24 திரம்ஸ் ஆச்சு. டோட்டலாக 72 திரம்ஸ் ஆச்சு. ஆனால் திரும்பி நான் வந்து அங்கே நக்கீல் மாலில் இருந்து கேப் எடுத்து எங்கள் ரூமுக்கு போனப்போ எனக்கு மொத்தமே வந்து 57 திரம்ஸ் தான் ஆச்சு. ஸோ நீங்கள் வந்து 2 இல்லை 3 பேர் வரீங்கன்னா நீங்கள் கேபில் வர்றது பெட்டர். ஒரு ஆளாக வரீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான் இன்னும் சீப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் போயிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா அதையும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ துபாய் சீரீஸோடு நான் திருப்பி வரேன். அன்டில் தென் டேக் கேர். பபாய்.